center and the circumference. The angle subtended by an arc of the circle at the center is double the angle subtended by it at any point on the remaining part of the circle. இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சர்க்கிளோட சென்டர்ல உருவாகிற ஆங்கிள் அதோட ஆர்க்கோட ரிமைனிங் பார்ட்ல எங்க உருவாகிற ஆங்கிளை விடவும் டபுள் டைம் இருக்குன்னு சொல்லுது. இதை நம்ம இப்போ ஒரு பேப்பர் ஃபோல்டிங் ஆக்டிவிட்டி செஞ்சு ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். ஓகே, ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம். இதோட சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நான் ஈக்குவல் பார்ட்டா 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சேன். அப்ப சென்டர் கிடைச்சு. சென்டரை நான் ஓன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ஜின். இந்த சென்டர்ல ஆர்க்கை யூஸ் பண்ணி ஒரு ஆங்கிள மேக் பண்ணும். அதுக்காக இதை ஈக்குவலா பிரிச்சுட்டு இத திரும்ப இப்படி எவ்வளவு தூரம் நமக்கு ஆங்கிள் வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கணும். எவ்வளவு வேணாலும் மடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஆர்க்கு, 2 ரேடியஸ், ஒரு செக்டர் கிடைச்சிட்டு. இப்ப இந்த செக்டரோட ஆங்கிள் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். டார்க்கா இருக்கிறதுக்காக நான் இத பென்சிலால அந்த ஃபோல்ட் பண்ண எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப இந்த இடத்தோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இத நம்ம ப்ரொட்ராக்டரை வச்சு அளந்துக்கலாம். அளக்கும் போது இது எவ்வளவு வருதுன்னா 75 டிகிரி வருது. டிகிரி. இந்த ஆர்க்கை தவிர சர்க்கிளோட ரிமைனிங் பார்ட்ல நம்ம ஆங்கிள கிரியேட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த ஆர்க்கோட முடிகிற இடத்துல இருந்து இதை மடிக்கிறோம். கரெக்டா மடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் மடிக்கிறோம். இங்க முடிகிற இடத்துல இருந்து மடிக்கணும். மடிச்சிட்டோம். இதை நமக்கு டார்க்கா வேணுங்கிறதுனால பென்சிலால மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டா சேர்க்கணும். இப்ப இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆங்கிள் கரெக்டா 35, 36, 37க்கு கொஞ்சம் கூட இருக்கு. அப்போ 37.5. 75ல பாதி 37.5. இந்த ஆங்கிள் இவ்வளவு இருக்கு. அதாவது இந்த சென்டர்ல உருவாகிற ஆங்கிள் இங்க உருவாகிற ரிமைனிங் பார்ட்ல உருவாகிற ஆங்கிளை விட டபுள் டைம் இருக்கும். இந்த ஆங்கிள் எங்க வேணாலும் எந்த இடத்துல உருவாக்குனாலும் இந்த ஆங்கிள் ஒரே ஆங்கிளா தான் இருக்கும். இந்த 37.5க்கு ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி நம்ம எந்த அளவுள்ள செக்டர் எடுத்துட்டாலும் சென்டர்ல இருக்கிற ஆங்கிள் ரிமைனிங் பார்ட்ல இருக்கிற ஆங்கிளை விட டபுள் டைம் இருக்கும். நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலமா செஞ்சு பார்க்க முடியும். இப்போ இதுல இருந்து இன்னொரு ஆர்க் கிரியேட் பண்றோம். செக்டர் இதை திரும்ப அதை டச் பண்ணணும். பேப்பரை ஃபோல்ட் பண்றோம். ஓகே, இந்த டார்க்கா வேணுங்கிறதுனால பென்சிலால மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மெஷர் பண்ணி பார்ப்போம். இதுவும் எவ்வளவு இருக்கும்னா அதே அளவு 37.5. 37 தாண்டி 38க்கு நடுவுல இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா,
இந்த சென்டர்ல இருக்கிற ஆங்கிள் இந்த ஆர்க்கை தவிர ரிமைனிங் பார்ட்ல சர்க்கிள்ல எங்க ஒரு ஆங்கிளை மேக் பண்ணாலும் அந்த ஆங்கிளை விட டபுள் டைம் வரும்.